கருணை, இரக்கம் இது பற்றி சொல்லணும்னா நிச்சயமா இந்த கருணையும் இரக்கமும் உங்களிடம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு தெய்வ அவதாரமா தான் மற்றவர்களுக்கு தெரிவிங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாமே அந்த கருணை, இரக்கம் இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க நம்மை சுற்றி அதிகமாக இருக்கும் போது அவர்களுக்குள்ள நாம கருணையோட இரக்கத்தோட இருப்போமானால் நிச்சயம் நாம் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக தான் இருக்க முடியுங்க. ஏன்னா மற்ற உணர்வுகள், மற்ற உணர்ச்சிகள் இதையெல்லாம் வைத்து கொண்டு விலங்கு போல வாழ்வதை விட கருணையோடும் இரக்கத்தோடும் நீங்க தெய்வமா வாழலாம். எப்பொழுதும் நீங்க இந்த ரெண்டு மட்டும் உங்க மனதிற்குள் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். தெய்வமாக மாறுங்கள். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.